ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பட்டா, சிட்டா, புலப்படம்னா எஃப்எம்பி, இது எல்லாமே ஒரே டாக்குமெண்ட், ஒரே ஃபைலில் வரப்போகுது. இதுக்கப்புறம் ஈஸி தனித்தனியாக எதுவுமே பார்க்க தேவையில்ல. உங்களோட பட்டா, சிட்டா, எஃப்எம்பி, அதனுடைய ஃபோட்டோ, அது எல்லாமே ஒரே ஃபைலாக, ஒரே ஆவணமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பட்டாவோட வரலாறு எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு 2 புதிய இணையதளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடு வந்திருக்கு. மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னா பட்டா, சிட்டா, எஃப்எம்பி, இது எல்லாமே ஒரே ஃபைலில் ஒரே ஆவணமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை ஆகிய இணைய வழி சேவைகளை தொடங்கி வைத்தல் அதுக்கான நியூஸ் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட துறையால் இணைய வழி ஆவணங்களான பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்பட ஆகியவை இணைய வழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களின் விவரங்களை ஒருங்கிணைந்த நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட் அப்படின்னா ஒரே ஆவணமாக இதுக்கப்புறம் கொண்டு வரப்படுறாங்க. இணைய வழியில் ஒரு புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை. இப்போ பட்டா மாறுதல், பட்டாவோட ஹிஸ்ட்ரி அதை பார்க்கறது ஈஸியாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், உங்களோட பட்டா எப்பப்போ யார் யார் பேருக்கு மாறி இருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கலாம் என்ற சேவையும் இன்று 4/3/2026 மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KSSR ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில் சேப்பாக்கம் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்ககத்தில் சென்று தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்சேவையின் விவரங்கள் பின்வருமாறு: ஒருங்கிணைந்த நில ஆவணம் இன்டகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்டு, நில உரிமைதாரர்கள் தங்களது நில தொடர்பான ஆவணங்களை வங்கிகள் மற்றும் இதர அலுவலகங்களில் சமர்ப்பிக்கும் பொருட்டு eservices.tn.government.in என்ற இணையதளத்தில் அவற்றை தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து வழங்கும் நிலை இருந்து வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா தனியாக எடுக்கணும், சிட்டா தனியாக எடுக்கணும், அதுக்கப்புறம் எஃப்எம்பி காப்பி தனியாக டவுன்லோட் பண்ணணும், தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் எல்லாமே ஒரே ஃபைலாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் இந்த 3 ஆவணங்களையும் ஒருங்கிணைந்த ஒரே ஆவணமாக வழங்கும் பொருட்டு கடந்த 2021-22ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி நில உரிமைதாரர்கள் ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற புதிய ஆவண வழங்கீடு ஜியோ நம்பர் 613 ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நாள் 1/10/2021 அரசினை வெளியிடப்பட்டது. தேசிய தகவல் மையத்தில் இந்த ஆவணம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று தொடங்கி வைத்திருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட்ல போயிட்டு eservices.tn.government.in இந்த வெப்சைட்ல நீங்க வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா eservices.tn.government.in இதுதான் அந்த வெப்சைட்டு. இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம், இதுதான் இந்த ஆப்ஷன் தான் அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வட்டம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கிராமம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோடக்கான சர்வே நம்பர், புல எண், அதை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான உட்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கைபேசி எண், உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி கடவுச்சொல்லை பெற ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணணும். கடவுச்சொல்லை பெற அப்படின்னு சொல்லி எல்லாம் என்டர் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி இங்கே ஓடிபி உறுதி செய்து கொடுத்துருங்க. இங்கே இப்போ ஓடிபி உறுதி செய்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு முறை கடவுச்சொல் சரிபார்க்கப்பட்டது, ஓகேவை தொடர்ந்து சமர்ப்பி கொடுக்கவும். இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே கீழே சமர்ப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சமர்ப்பியே கொடுத்துருங்க. சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதிவேடு வந்துருச்சு. உட்பிரிவு என்ன, புல எண் என்ன, பழைய உட்பிரிவு என்ன, பகுதி என்ன, அரசு ரயத்துவாரி என்ன, வகைப்பாடு என்ன, மண் வயனம் என்னென்ன, தரவை, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மொத்த நம்பரும் இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. பட்டா என் நம்பர் என்ன, அதுக்கான யார் உரிமையாளர், உறவுமுறை என்ன, மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான
புலப்படம் அதையும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கான புலப்படம் இந்த மொத்த டீட்டெயில்ஸும் ஒருங்கிணைந்ததா ஒரே டாக்குமெண்ட்டா ஒரே ஆவணமா அவங்க கொடுத்துட்டாங்க. இங்க கீழே ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனர் நீங்க கியூஆர் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேனர் மூலம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஈஸியா நீங்க இதுக்கப்புறம் இந்த பட்டா சிட்டா அதுக்கப்புறம் இந்த புலப்படம் எஃப்எம்பி காப்பி எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட்டா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தனித்தனியா நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய தகவல் மையத்தில் இந்த ஆவணம் இங்க பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர். பட்டா டிரான்ஸ்ஃபரோட ஹிஸ்டரி யார் யார் பேருக்கெல்லாம் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அந்த ஹிஸ்டரியை பார்க்கறதுக்கும் அவங்க புது வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழ் நிலம் மென்பொருள் மூலமாக கணினிப்படுத்தப்பட்டு 2014 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரையில் இணைய வழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இம்மென்பொருள் மூலமாகவே நிலம் தொடர்பான பட்டா மாறுதல் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட புலையனில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு ஆவணம் உருவாக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு கடந்த 2024-2025 ஆண்டு கூட்டுத்தொடரில் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டது. அது அறிவிப்பின்படி பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்கச் சான்று பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்களை குறிப்பிடுவது போல 2016 ஆண்டு முதல் குறிப்பிடப்பட்ட கால வரையறைக்குள் தனியார் நிலங்கள் தொடர்பான நில ஆவணங்கள் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்டு பட்டா மாற்றங்களை விவரங்களை அடங்கிய அறிக்கையினை பொதுமக்கள் இணைய வழி மூலமாக ஆவணங்கள் வழங்கப்படும் பொருட்டால் அரசால் எதுக்கான ஜியோ அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட பட்டா டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸை நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர்கள் e-service.tn-government.in இந்த பேஜில் போயிட்டு என்ற இணையதளத்தில் இந்த தமிழ் நிலம் .tn.citizen என்ற தலைப்பினை தேர்வு செய்து தங்களது நில சார்ந்த விவரங்களை மாவட்டம் வட்டம் புலையன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பின்னர் பட்டா மாற்றம் விவர கட்டணமாக ஆண்டு ஒன்றுக்கு 50 ரூபாய் வீதம் மற்றும் செயலாக்க கட்டணமாக 60 ரூபாய் ஆகியவற்றை இணைய வழியிலாகவே இத்தொகையினை செலுத்தி விண்ணப்பம் செய்தவுடன் முந்தைய பட்டா மாறுதல் விவர அறிக்கை நில உரிமைதாரரின் சிட்டிசன் போர்ட்டல் கணக்கில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இருக்கும். இதனை நில உரிமையாளர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட் தமிழ் நிலம் .tn.government.in. இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் நீங்க உங்களோட பட்டா மாறுதல் ஹிஸ்டரியை உங்க பட்டா டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரியை நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வலைதளத்தில் பதிவு செய்ய தேவையான விவரங்கள், இந்த வெப்சைட்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு உங்களோட நேம், அப்புறம் உங்களோட கைபேசி எண், அப்புறம் உங்களோட அட்ரஸ் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் கோரும் எந்த ஒரு குடிமகனும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டா மாறுதல் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு உள்ள இனங்கள், உட்பிரிவு அல்லாத இனங்கள், இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்படும் ஆவணங்கள் விவரம், இது இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் பார்க்கறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரம், செட்டில்மெண்ட் பத்திரம், பாகப்பிரிவினை பத்திரம், தான பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், அப்புறம் அக்குவிடைதலை பத்திரம், இது எல்லாமே தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பட்டா மாறுதல் விண்ணப்ப உதவின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அறிந்து கொள்ளுங்க. இந்த வலைத்தளத்தில் பதிவு செய்ய தேவையான விவரங்கள் பெயர், கைபேசி எண், முகவரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேவைப்படும் மற்ற ஆவணங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, பேன் அட்டை, ஓட்டுநர் உரிமம் இதெல்லாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடியிருப்பு ஆவணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணம் எல்லாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. சரிபார்க்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் லாகின் ஐடி கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணி இங்கே ஓடிபி பெருகுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இப்படி தான் வரும். உங்களோட பெயர், அப்புறம் உங்களோட தமிழ் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட தந்தை பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாயார் பெயர் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் மேண்டட்ரியில் விட்டுருங்க. அப்புறம் உங்களோட மின்னஞ்சல், அப்புறம் உங்களோட நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, அப்புறம் தற்காலிக முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட பிறந்த தேதி, பாலினம், அதுக்கப்புறம் விளம்பரதாரர் பெயர் அது எதாவது இருந்தால் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஒரு பவர் ஏஜென்ட் அதுன்னா அதை கொடுத்து இங்கே புதுப்பின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெடி ஆகிடும். ஒன்ஸ் இது ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த தமிழ் நிலம் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் விவரம் அப்படின்னு சொல்லி மனுதாரரின் விவரங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உட்பிரிவற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் பட்டா மாற்றம், புல எண்ணை அளந்து காண்பிக்க, புல எண்ணை மேல் முறையீடு மனு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். இப்போ உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காட்டும். இதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அடுத்துன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. மனுவின் வகை என்ன மனு, செட்டில்மெண்ட் பத்திரமா, தான பத்திரமா, கிரைய பத்திரமான்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நிலத்து விவரங்கள், உங்களோட நில விவரங்கள் என்ன டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. உங்களோட மாவட்டம், வட்டம், கிராமம், பரிவர்த்தனை வகை இது எல்லாத்தையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்து ஆவண பதிவு நம்பர் கேட்டிருக்காங்க, இங்கே ஆவண பதிவு டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். உட்புறையுடன் கூடிய பட்டா மாறுதல், பட்டா மாற்றத்தோட ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக அது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க 2 புதிய வெப்சைட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.